and Vigneshwaran, arc welding machine கனெக்டிங்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது இங்கே மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட் மைனஸில் இதுக்கு பேர் குயிக் கனெக்டர். இந்த குயிக் கனெக்டரை மைனஸில் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த இன்சர்ட் பண்ண குயிக் கனெக்டருடைய அடுத்த எண்டு எர்த்து கேபிள், எர்த்து கிளாம்ப். இந்த எர்த்து கிளாம்பை நம்ம ஒர்க் பண்ண போகிற மெட்டல் பீஸ் பெருசாக இருந்தால் அதில் இன்சர்ட் பண்ணணும். அப்படி இல்லை சின்ன மெட்டல் பீஸ் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒர்க்கிங் டேபிளில் இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் மைனஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது இன்னொரு குயிக் கனெக்டர் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த குயிக் கனெக்டரை இன்சர்ட் பண்ணணும். இந்த குயிக் கனெக்டருடைய அடுத்த எண்டு ஹோல்டர், எலக்ட்ரோ ராட் ஹோல்டர். இந்த ஹோல்டரில் இந்த எலக்ட்ரோ ராட் இருக்கு இல்லைங்களா, இதை 6 ஆங்கிளில் இன்சர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 90 டிகிரி, 75 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு 6 ஆங்கிளில் இதை இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மிஷினை ஆன் ஆஃப் எப்படி பண்ண போகிறோம், ஆர்க் வெல்டிங் மிஷினை ஆன் பண்ணி ஆஃப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். இந்த பட்டனை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ண உடனே எப்படி இது ஆன் ஆகிடுச்சு, பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறதுக்காக இங்கே மேலே பவர்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பவர் லைட் எரியும். இது எரிஞ்சால் இந்த ஆர்க் வெல்டிங் மிஷின் பவர் ஆகிடுச்சு, அதாவது கனெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இது இல்லாத பட்சத்து இதுவும் தெரியும். டிஜிட்டலில் கரண்ட், இந்த கரண்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த டிஜிட்டல் மிஷின் இருக்குது, டிஜிட்டல் டிஸ்பிளே. இதில் பார்த்தா தெரியும். ஆர்க் வெல்டிங் மிஷின் தொடங்கும் போது 20ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஆர்க் வெல்டிங் மிஷினுடைய கரண்ட் அளவை அட்ஜஸ்ட் பண்ணுறது. 24ல் ஸ்டார்ட் ஆகும். மிஷின் முடியும் பொழுது, அதாவது ஃபுல் கரண்ட் இதில் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்னா 204 பயன்படுத்தலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும் டிஜிட்டலில் காட்டும். இப்போ மிஷினை ஆஃப் பண்ண போகிறோம். மிஷினை ஆஃப் பண்ண உடனே ஆஃப் ஆகாது. 1 2 3 செகண்ட் அப்போ தான் ஆஃப் ஆகும். தேங்க்யூ.